மக்களே, விஜய் அவர்கள் சிஎம் ஆவாரா? என்னடா பைத்தியகாரத்தனமா கேள்வி கேட்டிருக்கிற. விஜய் 1.7 கோடி வாக்கு வாங்கி வச்சிருக்கிறாப்புல. டிஎம்கே ஏடிஎம்கே விட அதிக தொகுதி ஜெயிச்சு வச்சிருக்கிறாப்புல. கிட்டத்தட்ட 108 சீட் அவர்கிட்ட தான் இருக்குது. அவரு சிஎம் ஆகாமல் யாரா ஆக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களே, சிஎம் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 118 சீட் தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ விஜய் அவர்கள்கிட்ட 108 சீட்டு தான் இருக்குது. மிச்சம் 10 சீட்டுக்கு யார் வரப்போகிறா, வர்றவங்க என்ன நிபந்தனையோட வரப்போகிறாங்க, யார் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இதெல்லாம் சாத்தியமாக விஜய் அவர்கள் எல்லாத்தையும் சமாளித்து முதல்வர் ஆவாரா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா? இதுக்கு உண்டான பதில்களும் இருக்குதுங்க. இந்த வீடியோக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. நானும் தெரியாத நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் உங்களுக்காக கற்றுருக்கு. ஃபர்ஸ்ட், விஜய் அவர்கள்கிட்ட எவ்வளோ சீட் இருக்குது? 108 சீட் இருக்குது. ஆனால் ஆட்சி அமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 118 சீட்டு தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 10 சீட்டு வந்து டிமாண்டாக தானே இருக்குது. அதாவது 10 சீட்டு கம்மியாக தானே இருக்குது. இப்போ இந்த 10 சீட்டு யாருக்கிட்ட இருந்து வரப்போகுது? 10 சீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் நிறைய ஜெயிச்சு வச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கிட்ட ஒரு 5 தொகுதி இருக்குது, பாமக கிட்ட 4 தொகுதி இருக்குது, விசிகா அவங்க கிட்ட எல்லாம் 2 தொகுதி, கம்யூனிஸ்ட் கட்சி கிட்ட 2 தொகுதி, முஸ்லீம் லீக் கிட்ட 2 தொகுதி, தேமுதிக ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் சேர்த்துனா 118 சீட் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா 118 சீட் வந்துருங்க. ஆனால் அந்த 118 சீட்டையெல்லாம் வச்சு நீ ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையில தான் முடியும். சரியாக 118 வச்சா என்ன பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு எம்எல்ஏக்கள் வந்து திடீர்னு ஏதாவது கோக்குமாக்கு பண்ணுவாங்க. அப்போ வந்து விஜய் அவர்கள் மாட்டிக்குவாப்பில். அது மட்டும் இல்லாமல் 118 சீட்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் விஜய் அவர்கள் ஆல்ரெடி 2 தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு இல்லையா? அந்த ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் சட்டமன்றத்துக்குள்ளே போகும்போது ஒருத்தர் சபாநாயகராக நியமிக்கணும் இல்லையா? அதுக்கும் இங்கே ஜெயிச்ச எம்எல்ஏக்கள்லேருந்து தான் ஒருத்தர் சபாநாயகராக நியமிப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 2 எம்எல்ஏக்கள் ஆல்ரெடி ஷார்ட்டேஜ் ஆயிருங்க. அது மட்டும் இல்லாமல் யாராவது ஏதோ ஒரு சமயத்தில் கோக்குமாக்கு பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது எப்போ வேணாலும் டிஎம்கே வந்து உங்களோட அறுதி பெரும்பான்மையை காட்டுங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்க நிரூபிக்கிறதுக்கு ஆட்கள் வேணும் இல்லையா? இப்போ ஆட்கள் கம்மியாக இருக்குது, திடீர்னு யாராச்சும் பிளான் பண்ணி விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் அவர்கள் அப்போவே பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணக்கூடிய நிலைமையில வருங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 15 வருஷமாக ஒரே கூட்டணிக்குள்ளே தான் இருக்காங்க. அதனால இவங்க வந்து விஜய் அவர்கள் கூட்டணிக்குள்ளே போகலாமா அப்படின்னு பேச்சுவார்த்தைகளாக நடத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது இவங்க 3 பேருமே ஒத்து வந்தால் தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட சேரலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க. சரிடா, விஜய் அவர்கள் கூட ஏதாவது பெரிய கட்சி சேர்ந்தா என்ன நடக்கும்னு கேட்குறீங்களா? அதாவது என்ன டிஎம்கேவா? டிஎம்கே சேர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் ஏடிஎம்கே சேரலாம் இல்லையா? ஏடிஎம்கே ஒருவேளை வந்து சேர்றாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் பெரிய நிபந்தனைகளோட தான் வருவாங்க. அவங்க வந்து சேர்ந்தாங்கன்னா விஜய் அவர்களோட டிவி கட்சி ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக மாறும். அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் வர்றவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிமாண்ட்ஸோட வருவாங்க. எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுங்க, துணை முதல்வர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்கள் 2.5 வருஷம் ஆட்சி செஞ்சுக்கங்க, நான் 2.5 வருஷம் ஆட்சி செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு என்ன வேணாலும் சொல்லாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஏடிஎம்கே வந்து டிவிகேக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாமா அப்படின்னு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2வது பெரிய கட்சி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎம்கே. 3வது பெரிய கட்சியாக தான் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே இருக்காங்க. இப்போ 5 வருஷம் இவங்க டிவிகேவோட ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாத லெவலுக்கு கூட போறக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கூட்டணியில் சேராமையே வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதான் இப்போ ஆலோசனை பண்ணிட்டு வராங்க. அதுக்குண்டான விஷயங்களும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இப்போ நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஒருவேளை வந்து இவங்க வந்து அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்றோம், வெளியிருந்து சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா கூட இவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும், ஏதாவது விஷயங்கள் வந்து இவங்களுக்கும் பண்ணியாகணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. ஆனா இந்த பெரிய கட்சிகளை வந்து நம்ம சேஃபர் ஜோனுக்கு போயிட்டா கூட பெரிய கட்சிகள் இல்லாம சின்ன கட்சிகளையும் நம்ம இழுத்து வச்சுக்கணும், அதாவது டிவிகே வந்து இழுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட கருத்தும் கூட. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ திடீர்னு ஒரு வருஷம் வந்து நல்ல ஆட்சியெல்லாம் போயிட்டு இருக்குது, எந்த ப்ராப்ளம் இல்லாமல் போயிட்டு இருக்குது. திடீர்னு வந்து எடப்பாடி அவர்கள் எனக்கு இந்த கட்சி பிடிக்கலப்பா, எனக்கு வந்து உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு தன்னோட 50 எம்எல்ஏகளையும் கூட்டு வெளியே போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட்சி விஜய் அவர்களோட கட்சி வந்து அப்போ வந்து ரொம்ப வலுவிழந்து காணப்படும். அப்போ வந்து டிஎம்கே உங்களோட அறுதி பெரும்பான்மையை நிரூபிங்க அப்படின்னு ஏதாவது ஆளுநர்கிட்ட சொல்லும் போது அங்கே வந்து அவங்க நிரூபிச்சே ஆகணும். அப்போ வந்து அவங்களுக்கு பெரிய அளவு ஸ்ட்ராங்கான எம்எல்ஏக்கள் இருக்க மாட்டாங்க, 118க்கும் கம்மியாக தான் இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க சிக்கிக்குவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வர சின்ன கட்சிகளையும் பார்த்தீங்கன்னா தன் வசம் இழுத்து வச்சுக்கணும். சின்ன கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வெளியே போகிறக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்லுவேன். இதுக்கெல்லாம் வேற வழியே இல்லையாடா விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் 125 சீட்லேருந்து 109 சீட் வந்து கம்பல்சரியாக அவர் ஜெயிச்சு வச்சிருந்திருக்கணும். அவர் ஜெயிச்சு வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு தான் யூஸ் ஆகியிருந்திருக்கும். இந்த மாதிரி இப்போ வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து நடந்திருக்காது.
ஃபர்ஸ்ட் வந்து விஜய் அவர்கள் வந்து இவ்வளோ சீட்டு ஜெயிப்பாரா அப்படிங்கிறது இங்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. விஜய் அவர்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாப்புல இங்கே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு வழியாக வந்து ஆட்சியை பிடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேஷன்லாம் இருக்குதுங்க. இதையெல்லாம் தாண்டி தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இப்போ ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சோசியல் மீடியாவில் நிறைய பேர் நிறைய விஷயங்களை பதிவிடுறாங்க. அதில் குறிப்பிட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சரி ஏடிஎம்கேல இருக்கிற எம்எல்ஏவெல்லாம் விஜய் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாமல்ல அப்படின்னு கேட்டால் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண வருவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அது மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்படியெல்லாம் நடக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கட்சியிலும் பார்த்தீங்கன்னா கொறடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருப்பாப்ல. அந்த நபர் என்ன சொல்கிறாரோ அதை தான் அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் கேட்கணுங்க. அவர் சொல்கிறத கேட்காம யாராச்சும் பண்ணுறாங்க வாக்களிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பதவியை இழக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஏடிஎம்கேல இருக்கிற எல்லா எம்எல்ஏக்களும் போய் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறது வேறு. ஒரு சில எம்எல்ஏக்கள் போய் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து தன்னோட பதவியை ரிசைன் பண்ணிட்டு வேணால் போகலாங்க. ஆனால் வந்து நீங்கள் அப்படியே போய் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களை பதவியை விட்டே தூக்கிடுவாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 2/3 ரூல்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏடிஎம்கே கிட்ட உதாரணத்துக்கு ஒரு 60 எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 40 எம்எல்ஏக்கள் அப்படியே பல்காக போய் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சொன்னால் அதை வந்து ஏற்றுக்குவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏன்னு போய் பிச்சுட்டு போய் அங்கே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. சப்போர்ட் பண்ணுறவங்களோட பதவியும் பறிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் பாருங்க ஒரு விஷயம் இருக்குது. காங்கிரஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா 5 தொகுதி இருக்குது. திமுக 59 தொகுதி வச்சிருக்காங்க. அவங்க கண்டிப்பாக கூட்டணிக்கெல்லாம் வரமாட்டாங்க. விசிகா கிட்ட 2 தொகுதி இருக்குது. சிபிஐ கிட்ட 2 தொகுதி இருக்குது. சிபிஎம் கிட்ட 2 தொகுதி இருக்குது. அமமுக வந்து ஒரு தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. பாமக கிட்ட 4 தொகுதி இருக்குது. அதிமுக கிட்ட 47 தொகுதி இருக்குது. பாஜக கிட்ட ஒரு தொகுதி இருக்குது. பாஜகவை கூட்டணிக்கு சேர்த்துவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது வந்து தெரியல. ஆனா வந்து ஏடிஎம்கே சேர்த்துறதுக்கு வந்து அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆனா அவங்க எல்லாம் என்டிஏ கூட்டணி தான் வச்சுக்கோங்களேன். வேற வழியில் இப்போ விஜய் அவர்களுக்கு ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா யாராச்சும் கூட கூட்டணி வச்சுதாகணுங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா விசிகா, சிபிஐ, சிபிஎம் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சேர்ந்தாலே ஒரு 6 தொகுதி வந்துருங்க. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கிட்ட வந்து ஒரு 5 தொகுதி இருக்கு இல்லையா, அவங்களும் சேர்த்துட்டா ஒரு 11 தொகுதி வந்துடும். ஆனா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப பாமகவை உள்ள கொண்டு வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். விசிகா வந்து கண்டிப்பா அதுல சேர மாட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர மாட்டாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்குமே ஆகாது. இவங்க 2 பேருமே ஆப்போசிட் சித்தாந்தங்களை கொண்டவங்க. அதனால பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதையெல்லாம் மேனேஜ் பண்ணி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கூட்டணி கட்சியை ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் இருக்காப்ல. இவங்க எல்லாத்தையுமே வச்சுட்டு ஈஸியா வேலை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராச்சும் நீங்க வந்து பகச்சிக்கிட்டீங்கன்னா ஒரு வேளை அவங்க கட்சி கூட்டணியில இருந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் கேட்ட அறுதி பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணி போக வேண்டிய நிலைமை இருக்குங்க. கண்டிப்பா விஜய் அவர்களோட ஹேபிட்டுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் பண்ணிடுவாருன்னு தான் நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிடுவாருன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாட்கள்ல பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுங்கிறத தாண்டி இன்னைக்குள்ள இல்ல நாளைக்குள்ள பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கூட எந்தெந்த கட்சியெல்லாம் கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் ஆல்மோஸ்ட் வெளியாயிருங்க. சரிடா விஜய் அவர்கள் வந்து பதவி ஏற்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா விஜய் அவர்கள் எல்லாம் பதவி ஏற்றுவாரு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா சட்டமன்றத்தில் பாத்தீங்கன்னா தன்னோட அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அப்போ பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் முன்னாடியே சேர்த்து வச்சுட்டு உள்ள போயிட்டாங்கன்னா ஈஸியா இருக்குங்க. இல்லைன்னா பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டைம் பீரியட் கொடுப்பாங்க. ஆளுநர் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் கொடுப்பாங்க. ஒரு 2 வாரத்துக்குள்ள நீங்க நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு வேளை ஆளுநரோட மைண்ட் செட்டுக்கு நீங்க ஒரு வாரத்துக்குள்ள சொல்லணும் அப்படின்னு சொன்னா கூட அது வந்து வேற வழியே இல்லை. விஜய் அவர்கள் ஒரு வேளை அதில் தவறிட்டாருன்னா அவரோட பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமையெல்லாம் வந்துருங்க. அதனால இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தான் நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 125 எம்எல்ஏக்களை தன் வசம் வச்சுக்கிட்டாருன்னா விஜய் வந்து சேஃபர் ஜோன்ல இருப்பாரு. இல்லை 118 தான் இருக்குது அப்படின்னா அது வந்து மதில் மேல் போன மாதிரி தான் இருக்கும். அது எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. விஜய் அவர்கள் 118 சீட்டு மட்டும் வச்சு உள்ள போறாரு அப்படின்னு சொன்னா சபாநாயகரை நியமிக்கணும். அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால விஜய் அவர்கள் கண்டிப்பா மாட்டிக்குவாப்புல. ஒரு 125 எம்எல்ஏக்களை தன் வசம் வந்து எப்படியாவது கொண்டு வர முயற்சி செஞ்சாருன்னா கண்டிப்பா வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு வலுவான கட்சியை ஆட்சி அமைப்பாரு. ஆனா என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா இப்போ 108 எம்எல்ஏக்களை வச்சிருக்காரு இல்லையா, அவரை விட இனிமேல் வந்து சேர்ற எம்எல்ஏக்களுக்கு தான் பவர் அதிகமா இருக்கும். ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்குறீங்களா, அவங்க எல்லாம் வரும்போதே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டிமாண்டில் தான் வருவாங்க. எனக்கு அமைச்சர் பதவி வேணும், எனக்கு அது வேணும், லொட்டு வேணும், லொசுக்கு வேணும்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வர்ற எம்எல்ஏக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு பெரிய மன உளைச்சலை தான் அவருக்கு ஏற்படுத்தியிருக்குங்க. இதில் வந்து கண்டிப்பாக எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இப்போ வர்ற எம்எல்ஏக்களுக்கெல்லாம் ஜாக் பாட்டாங்க. அவங்க கேட்குற தொகுதி ஒரு வேளை டிவிக்கே கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பிட்ட துறைகள் கேட்டால் கூட டிவிக்கே கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது.
இதெல்லாம் போக ஒருவேளை ஏடிஎம்கே வந்து சேருது, நம்ம எடப்பாடி அவர்கள் இதெல்லாம் சிந்திச்சு நம்ம மூணாவதாகவே இருக்கக்கூடாது, இந்த டைம் நம்ம எல்லாத்தையுமே இந்த 5 வருஷத்துலேயே நம்ம மறந்துடக்கூடாதுன்னு நினச்சி எடப்பாடி அவர்கள் உள்ளே வர்றாரு அப்படின்னு சொன்னால், ஒருவேளை துணை முதல்வர் கேட்டால் கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதை வந்து டிவிக்கே கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த அரசியல் களம் அப்படிங்கிறது, விஜய் அவர்கள் ஜெயிச்ச அரசியல் களம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சேஃபர் ஜோனான அரசியல் களம் கிடையாதுங்க. அவர் வந்து கொஞ்சம் எசக்க புசக்கா, அதாவது எசக்க புசக்கா ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு 118 அட்லீஸ்ட் 118 ஜெயிச்சிருந்தா கூட ஏதாவது கட்சிகளை வந்து கூட சேர்த்துட்டு ஒரு 130 125 கொண்டு வந்திருக்கலாம். இவர் வந்து 108 அப்படிங்கிறதுனால அதாவது 10 சீட்டை வந்து உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்காக தான் அவருக்கு இருக்குது. இது எப்படி சமாளிக்க போறாரு அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா 4 முனை போட்டின்னு சொல்றாங்க இல்லையா, ஒவ்வொரு கட்சிகளும் எவ்வளவு வாக்குகள் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. அதாவது திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா 1.5 கோடி வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 31% அவங்க பெற்றிருக்கிறாங்க. அதிமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா 1.3 கோடி வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி தாவக பார்த்தீங்கன்னா 1.7 கோடி வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. நாம் தமிழ் பார்த்தீங்கன்னா 19 லட்சம் வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. நாம் தமிழர் ஏன் இவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. அது தனியாக ஒரு வீடியோவாக பார்க்கலாம். அது வந்து ஏன்னா சொல்ல வேண்டிய விஷயங்கள் அவ்வளோ நிறையா இருக்குது. ஏன் இவ்வளோ வாக்கு குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து இப்போ எம்ஜிஆரோட ரெக்கார்டை பீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு 33% அவர் வாங்கியிருக்காரு. ஆனால் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 34.8% வாங்கியிருக்கிறாப்புல. இதுதான் இப்போ ரெக்கார்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் கூட்டணி கட்சியே இல்லாமல் தனித்து போட்டிட்டு இவ்வளோ வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறது பெரிய விஷயம்தான். எம்ஜிஆர் அவர்கள் வந்து தனித்து நிற்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன ஜாதி கட்சிகள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு சப்போர்ட்லாம் பண்ணாங்க. ஆனால் விஜய் அவர்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமான ஒரு ஓட்டிங் வாங்கியிருக்காப்புல. இப்போ எல்லாருமே விஜய் அவர்களை பாராட்டி தான் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ விஜய் அவர்கள் கூட காங்கிரஸ் சேருமா, இல்லை வந்து ஏடிஎம்கே சேருமா, இல்லை மற்ற இடதுசாரி கட்சிகள்லாம் சேருமா அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. யார் விஜய் அவர்கள் கூட சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. விஜய் அவர்கள் சிஎம் ஆவாரா, இல்லை அவரோட ஆட்சி எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மற்ற கட்சிக்காரங்க பண்ணாத எந்த விஷயத்தை விஜய் அவர்கள் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.